ரஷ்யா விசஸ் நாட்டோ இந்த பிரச்சனை எப்போ வேணா உலகத்தில் வரலாம். எப்போ வேணா நாட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நேரடியாக ஒரு போர் இந்த உக்ரைனை மையப்படுத்தி நடக்கலாம்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்க நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் மிலிட்ரி அனலிஸ்ட் அவங்களோட வாதங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில பல கட்ட எச்சரிக்கைகளுக்கு அப்புறமா ரஷ்யா இப்போ அஃபிஷியலா ஒரு எச்சரிக்கைன்னு சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை நாட்டோ நாடுகளுக்கு கொடுத்துருக்காங்க. உக்ரைனுக்கு நீங்க செய்யற உதவிகளை நிறுத்தலைனா இல்ல ஒருவேளை F-16 உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இந்த நாட்டோ நாடுகள்ல இருந்து உதவிகள் உக்ரைனுக்கு போச்சுன்னா நாட்டோ நாடுகளோட ஏர் பேசஸ் உக்ரைனை ஒட்டி இருக்க எல்லா ஏர் பேசஸையும் நாங்களே நேரடியாக அழிப்போம், அதாவது டைரக்டா நாட்டோ நாடுகள் மேல நாங்க போர் தொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை அமெரிக்காவுக்கும் நாட்டோவுக்கும் கொடுத்துருக்காங்க. ரஷ்யா இந்த வார்னிங் எதுக்காக கொடுத்தாங்க? அப்படி ரஷ்யாவை கோபம் மூட்டுற மாதிரி என்ன வேலையை இந்த அமெரிக்கா பண்ணியிருக்காங்க? உண்மையிலேயே ரஷ்யாவால் நாட்டோ மேலே அட்டாக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களா இருக்கேன். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். F-16 ஃபைட்டர் ஜெட். இந்த F-16 ஃபைட்டர் ஜெட்டை உக்ரைன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. அமெரிக்காவும் சில நாட்டோ நாடுகளும் போலாந்து ஜெர்மனி போன்ற பல மேற்கத்திய நாடுகளும் இந்த உக்ரைனுக்கு F-16 கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. உக்ரைனுக்கு இந்த F-16 முதல் பேட்ச் விமானங்களானது 2024 முதல் பகுதியில் போயிடும் சொல்லிட்டு அஃபிஷியலா நாட்டோ கூட்டமைப்புல இருந்து ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த F-16 உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்போ உக்ரைனியன்ஸ் யூஸ் பண்றதை விட இந்த F-16 கொஞ்சம் உக்ரைனுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுக்கலாம். அதுக்குன்னு ரொம்பவே அதிநவீனமான இப்போதைக்கு கரண்ட்ல இருக்க அப்கிரேடட் வெர்ஷன்ஸோட F-16 இந்த உக்ரைனுக்கு கொடுக்க போறாங்களான்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல தான் இந்த நாட்டோ கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க. மற்ற நாடுகளில் வேணான்னு சொல்லிட்டு சில ஃபைட்டர் ஜெட்ஸை எடுத்து ஓரம் கட்டியிருப்பாங்கல்ல, அந்த வகையான விமானங்களையும் ஒரு சில அப்கிரேட் பண்ணி இந்த உக்ரைனுக்குன்னு ஸ்பெஷலாக அப்கிரேட் பண்ணி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சரி, அப்படியே அந்த விமானங்கள் வந்தாலும் இந்த விமானங்களால் உக்ரைனுக்கு அவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 இலக்கத்தில், அதாவது ஒரு 100, 200 அந்த மாதிரி இந்த F-16 ஃபைட்டர் ஜெட்ஸ் உள்ளே வந்தால் தான் கொஞ்சமாவது உக்ரைன் அவங்களோட அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும், கீழே போகிற அவங்களோட குரூப்புக்குமே ஏர் சப்போர்ட்டை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே இந்த ஒரு கருத்தை ஒத்துக்கிறாங்க. ஆனால் உக்ரைனுக்கு தற்சமயத்துக்கு எத்தனை F-16 போகலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 அதிகபட்சமாக 30 F-16. நான் சொல்கிறது எல்லாமே அதிகபட்சமாக, பெரும்பாலும் 20 F-16க்குள்ளே தான் இந்த 2024 முதல் பகுதியில் போகும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி உள்ள போகிற இந்த F-16ஆல் அந்த அளவுக்கு உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய டிட்டரன்ஸ் கிடைக்காதுன்னே சொல்லலாம். ஆனாலுமே இந்த F-16 உள்ளே வந்துருச்சுன்னா அது ஒன்னொன்னுத்தையும் நாங்கள் தேடி தேடி அழிப்போம்னு சொல்லிட்டு ரஷ்யா ஏற்கனவே இந்த F-16க்கு அகெயின்ஸ்டாக ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் ஆப்ரேட் பண்ண போகிற இந்த F-16 எல்லாமே ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா அவங்களோட Su-35, Su-30 இது எல்லாத்தையுமே இந்த F-16க்கு எதிராக களம்புக வச்சு F-16 ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த F-16 உக்ரைனுக்குள்ளே போக போகுதுன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருந்தும் சரி, புத்தினுமே சரி, டைரெக்டாக நிறைய வார்னிங்ஸை இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இவங்க இது வரைக்கும் கொடுத்த வார்னிங்ஸ் எல்லாமே இந்த F-16 பேஸ் பண்ணியும் உள்ள வரப்போற அந்த விமானங்களை எப்படி அழிப்போன்றதை பற்றி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரஷ்யாவோட OSCE, ஆர்கனைசேஷன் ஆஃப் செக்யூரிட்டி கோஆபரேஷன் இன் யூரோப்போட ஹெட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த F-16 மட்டும் நாட்டோ பேசஸ்லேருந்து ஆப்ரேட் ஆச்சுன்னா இந்த F-16 அழிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த விமானங்கள் எந்த நாட்டோவோட பேஸ்லேருந்து, அதாவது அது போலாந்தில் இருக்க பேஸாக இருக்கலாம், இல்லை ரொமானியாவில் இருக்க பேஸாக இருக்கலாம், இது எந்த பேஸ்லேருந்து அந்த F-16 பறந்து ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினாலும் அந்த நாட்டோ நாடு மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், அந்த நாட்டோ பேஸை மொத்தமாக இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிருவோம்னு சொல்லியிருக்காரு. இது கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் இந்த யுத்தம் போயிட்டு இருந்த ஒரு போக்கே மாத்திர விதமான ஒரு த்ரெட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா நாட்டோ நாடுகளை பொறுத்த வரைக்கும் தெரியும், நாட்டோவோட ஆர்டிகிள் 5 படி இந்த இருக்கிற இந்த 30 நாடுகளுக்கு மேலே நாட்டோவில் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு நாடு மேலே ஒரு தீவிரவாத அமைப்போ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு நாடோ போர் தொடுத்துருச்சு, இல்லை இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த மொத்த நாடு வரிஞ்சு கட்டிக்கிட்டு அந்த ஒரு நாட்டுக்கு எதிராக சண்டைக்கு போயிடுவாங்க. இப்படின்னு இருக்கப்போ ரஷ்யா இந்த அளவுக்கு ஓப்பனாகவே ஒரு த்ரெட்டை இந்த நாட்டோ நாடுகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா உக்ரைனை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரஷ்யா, பெலாரஸை தவிர மற்ற எல்லாமே நாட்டோ கண்ட்ரிஸ் தான். நாட்டோ நாடுகளோட பேசஸ் எல்லாமே இந்த உக்ரைனை சுற்றி இருக்குது.
உக்ரைன்ல இப்போதைக்கு அந்த அளவுக்கு பெரிய ஏர்பேஸ் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே ரஷ்யன்ஸ் அவங்களோட மிசைல் ஸ்ட்ரைக்கை வச்சு சின்ன பின்னம் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த F-16 விமானங்கள் கூட கம்பேர் பண்ணுறப்போ ஸ்வீடனோட கிரிப்பன் வகை விமானங்களை கூட நம்ம வாங்கிடலாம், அதுக்கு பெரிய ஏர்பேஸ் தேவையில்லை, நார்மலான நம்ம ரோட்லேயே கூட இந்த விமானங்களை தரையிறக்கி திரும்ப டேக் ஆஃப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி அவங்ககிட்டயுமே ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. இந்த நிலைமையில சரியான ப்ராப்பரான ரன்வேஸ் இல்லாமல் இந்த F-16ன்றது இந்த இடத்துல ஆப்ரேட் ஆகுறதுல மிகப்பெரிய பிரச்சனை வரும். அப்படி இருக்கப்போ ஒருவேளை இந்த விமானங்களை இங்க தரையிறக்க முடியல, டேக் ஆஃப் பண்ண முடியலன்னா அடுத்த கட்டமா இந்த ஜெலன்ஸ்கியோட அறிவுறுத்தலின் பேர்ல இந்த F-16 எல்லாமே பக்கத்தில் இருக்க நேட்டோ பேசஸ்ல இருந்து, அதாவது அது போலாந்தில் இருக்கலாம் இல்லை ரொமானியாவில் இருக்கலாம், இங்கே இருக்க ஏர் பேசஸ்ல இருந்து அதுக்கு தேவையான ஆயுதங்களோட வானத்தில் பறந்து ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே போயிட்டோ இல்லை ரஷ்யா இப்போ ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்க டெரிட்டரிக்குள்ளே போயிட்டோ ஒரு தாக்குதல் நடத்திட்டு வந்துடும். ஆனால் இப்போ ரஷ்யன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கர்சன் ரீஜனாக இருக்கட்டும் இல்லை ஜாப்ரோசிஷியாவில் இவங்க ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்க இடமா இருக்கட்டும், இந்த 4 ரீஜனுமே ரஷ்யாவோட ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட நிலப்பகுதி. அதுக்குள்ள நேட்டோவில் இருந்து, அதாவது நேட்டோ நாடுகளுக்குள்ள இருந்து ஒரு விமானமானது வந்து தாக்குதல் நடத்திட்டு போயிடுச்சுன்னா அதை எங்களுக்கு எதிரான தாக்குதலை தான் நாங்கள் பார்ப்போம். எந்த பேஸ்லேருந்து அந்த விமானங்கள் கிளம்புச்சுன்றதை கண்டுபிடிச்சு அந்த பேஸை ஒட்டு மொத்தமாக அழிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதே ஒரு வார்னிங் தான் ஆகஸ்ட் மாதத்தில் ரஷ்யாவோட ஸ்போக்ஸ் பர்சன் மரியா ஜக்கரோவாவும் சொல்லியிருந்தாங்க. இந்த F-16 விமானங்களை யூரோப்பியன் யூனியனில் இருக்க நாடுகள் உக்ரைனுக்கு கொடுத்து இந்த கான்ஃப்ளிக்டை இன்னுமே பெருசாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஒருவேளை ரஷ்யா மட்டும் இந்த மாதிரி ஒரு தாக்குதலை இந்த நேட்டோ பேசஸில் பண்ணிருச்சுன்னா கண்டிப்பாக அதுதான் 3ஆம் உலகப் போரோட ஒரு பிள்ளையார் சுழியாகவே இருக்கும். ஆனால் உடனடியாக இந்த மாதிரி ஒரு தாக்குதலை ரஷ்யா பண்ணுவாங்களா, இல்லை ஒருவேளை அப்படி ரஷ்யா இந்த தாக்குதலை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நேட்டோ கண்ட்ரிஸ் அவங்களோட ஆர்டிகல் 5 ஆக்டிவேட் பண்ணிடுவாங்கன்றது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். ஏன்னா இப்போதைக்கு நேட்டோ ரஷ்யா கூட நேரடியாக ஒரு யுத்தம் வேணாம், இந்த யுத்தமானது ஏற்பட்டால் கண்டிப்பாக அது 3ஆம் உலகப் போரில் தான் முடியும்னு சொல்லிட்டு நேட்டோவுக்குமே தெரியும். அதனால தான் ரொமேனியாவில் ஒரு ட்ரோன் இன்சிடென்ட் சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்தப்போ கூட ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் எல்லாமே போயிட்டு ரொமேனியாவோட பார்டருக்குள்ளே போயிட்டு விழுந்து வெடிச்சதில் 2 நபர்கள் வரைக்கும் இறந்துட்டாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்டை கூட அப்படியே மொத்தமாக மூடி மறைச்சிட்டாங்க. சரி, இதை நம்ம பெருசு பண்ணால் நேட்டோவுக்கு ஒரு கெட்ட பேர் ஆகிடும், நேட்டோ அடுத்து என்ன பண்ண போகிறதுன்ற ஒரு கேள்வி உலகத்தில் வந்துடும். அதனால அப்படியே ஒரு விஷயத்தை ரஷ்யாவோட ட்ரோனே இங்கே வரலன்னு சொல்லிட்டு பூசி மொத்தமாக முழுகிட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு ஓப்பன் த்ரெட்டை கொடுக்கறது ரஷ்யா இதுதான் முதல் டைம்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் கொடுத்த த்ரெட் எல்லாமே விமானங்களை வச்சு உக்ரைனை வச்சு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நேட்டோ பேஸ் மேலேயே, நேட்டோட ஏர் பேஸ் மேலேயே நாங்கள் தாக்குதல் நடத்தோன்ட்டு ரஷ்யா கொடுத்துருக்க த்ரெட் இதுதான் முதல் டைம்னே சொல்லலாம். அடுத்ததா டிசம்பர் 14ஆம் தேதி உக்ரைன் மேலே மிகப்பெரிய அட்டாக்கை ரஷ்யா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சில வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போ உக்ரைனோட சார்பிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட கின்சல் ஹைப்பர்சோனிக் மிசைலை அகைன் நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கோன்னுட்டு. ஏன்னா இந்த தாக்குதலில் 15லேருந்து 18 மிசைல்ஸ் வரைக்கும் ஃபயர் பண்ணப்பட்டதாகவும் அதில் 6 கின்சால் மிசைல்ஸும் அடங்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எவிடன்ஸாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ள வந்த MiG-31 வகை விமானங்கள், ஏன்னா இந்த வகை விமானங்களில் தான் இந்த மிசைல்ஸை இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க, உக்ரைனோட ரேடார்லையும் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த உள்ள வந்த இந்த விமானங்கள் ரஷ்யாக்குள்ளேருந்து லான்ச் பண்ணப்பட்ட மற்ற மிசைல்ஸ் கூட சேர்ந்து இந்த ரஷ்யாவோட கின்சால் ஹைப்பர்சோனிக் மிசைலை சுட்டு வீழ்த்ததா சொல்லியிருக்காங்க. சரி, இதை சுட்டு வீழ்த்ததா சொல்கிறாங்களே, இதுக்கான எவிடன்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் இன்னமும் உக்ரைன் சார்பிலேருந்து இந்த மிசைல் சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கான எந்த ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸுமே கிடையாது. ஏன்னா இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ன்றது சுட்டு வீழ்த்துறது கிட்டத்தட்ட இம்பாசிபிளான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். இந்த இடத்துல உடனே நிறைய பேருக்கு டவுட் வரலாம், ஏன்டா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தானே பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு ஒரு கின்சால் ஹைப்பர்சோனிக் மிசைலையே உக்ரைன் சுட்டு வீழ்த்துட்டு தான் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸை வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு கின்சால் ஹைப்பர்சோனிக் மிசைல்ன்றது கிட்டத்தட்ட மேக்ஸ் 6க்கு மேலே ஒளியை விட 6 மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு மிசைல். அப்படிப்பட்ட ஒரு வேகத்தில் வர மிசைலை இங்கேருந்து ஒரு இன்டர்செப்டார் போயிட்டு ஒருவேளை அதை அட்டாக் பண்ணாலும் அது எந்த அளவுக்கு பெரிய டேமேஜ் அந்த மிசைலுக்கு ஏற்படுத்தியிருக்கும், எந்த அளவுக்கு அந்த மிசைல் வெடிச்சு செதறிருக்கும். ஆனால் இந்த உக்ரைனியன்ஸ் காமிச்சது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன டேமேஜோட இருக்க ஒரு மிசைலை தான் காமிச்சாங்க. அது உண்மையிலேயே ரஷ்யாவோட ஹைப்பர்சோனிக் மிசைலான்றதே இன்னும் வெரிஃபை பண்ணப்படலை. சரி, உக்ரைனியன்ஸ் இப்படி ஒரு கிளைம் வச்சுட்டாங்களே, இதுக்கு ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இதை கிட்டத்தட்ட ஒரு ஃபன்னியான ஜோக்காக தான் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா கின்சால் ஹைப்பர்சோனிக் மிசைல்ன்றது உலகத்தில் யாராலையுமே வீழ்த்த முடியாத மிசைல்னுட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை உக்ரைனையும் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்கிறது வேடிக்கையான ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த எங்களோட மிசைல்ஸை வச்சு நேற்று, அதாவது இந்த டிசம்பர் 14ஆம் தேதி நடந்த அட்டாக்ல கூட நாங்கள் ஒரு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட யூனிட்டை டேமேஜ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்பு அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக நேட்டோ மேலே உண்மையிலேயே ரஷ்யா போர் தொடுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? உக்ரைனால ரஷ்யாவோட இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை சுட்டு வீழ்த்திருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை எப்பவும் போல உக்ரைனியன்ஸ் ஒரு ப்ரொபகண்டா நியூஸாக இந்த ஒரு மிசைலை சுட்டு வீழ்த்திட்டதா சொல்கிறாங்களா, எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே.